ஹாய் அக்கா, குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட? ஆமாக்கா, கிளைமேட் வேறு சில்லுனா இருக்கா, தூக்கமாக வருதுக்கா. தூக்கமாக வருதா? வா, ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு தரேன், எல்லா தூக்கமும் போயிடும். அக்கா, அப்போ சந்தானம் சொல்கிற மாதிரி காஃபி குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். குடிச்சிட்டு வச்ச மாதிரி தானே? வா, அதை விட சூப்பராகவே போட்டு தரேன். காஃபி ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடருக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து பேனில் ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதை ஃபில்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போது டிகாஷன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பால் காய வச்சுக்கலாம். பால் ஒரு தடவை கொதிச்சாதான் காஃபிக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. பால் காய்ஞ்சதும் ஒரு டம்ளரில் தேவையான அளவு நாட்டு சக்கரை, உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அவ்வளவு காஃபி டிகாஷன் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஆற்றி விட்டிங்கனாலே போதும், அருமையான ஃபில்டர் காஃபி ரெடி. என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் காஃபிக்கா, இந்த கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸு. ஆமாம், எங்கே வாங்குனீங்க? இது நான் திருவான்மியூர் பக்கம் போகிறப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோரில் வாங்கினேன்டி. நிறையா ப்ராடக்ட்ஸ் இருந்தது, ஆயில், காஃபி, டீ எல்லாமே இருந்தது. காஃபி அண்ட் ஆயில் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன். நீயும் உனக்கு நான் அட்ரஸ் தரேன், நீ போய் பார்க்கறதுனால பாரு. ஹைதராபாத்தில் கூட பிரான்ச் இருக்குது, ஆன்லைன்லையுமே சேல் பண்ணுறாங்க. எது உனக்கு கம்ஃபர்டபுளோ அதில் சொல்லி பார்த்துக்கலாம். அப்போது சூப்பர் அக்கா, என்னை சண்டே வந்து நான் அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு ஷாப்பிங் பண்ணலாம்க்கா போய். வாடி, கண்டிப்பாக போகலாம்.